என்ன பண்ணுறாரு, மனோஜ் பேசி பேசி உண்மையை வர வச்சுறாரு. மனோஜும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. வேறு வழி இல்லாமல் பயந்துக்கிட்டு அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அண்ணாமலை செம்ம டென்ஷன் ஆகிறாரு. மனோஜை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் இப்படிலாம் பண்ணுவேன், உனக்கு எங்கேருந்து அந்த திருட்டு புத்தி, கேவலமான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி நகையை வைக்க நீ யார்றா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து நல்லா போட்டு அடிச்சிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மனோஜ் தவிக்கிறாரு. மனோஜ் வலி தாங்க முடியாமல் அழறாரு. அவங்க ஒய்ஃபும் வந்து ரோகிணி வந்து என்ன பண்ணுறாங்க, போய் தடுக்க பார்க்குறாங்க. நீ அமைதியாக இருமா, இந்த விஷயம் தலையிடாத அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வந்து திட்டுறாரு. அமைதியாக இருங்க, யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு திட்டுறாரு. மனோஜ் நல்லா அடித்து வெளுத்து வாங்குறாரு. அந்த டைமில் விஜயா வந்து தடுக்கிறாங்க. மரியாதையே போயிடு, உனக்கு தான் முதல் அடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. உன்னையப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து தடுக்கிறாரு. நீ அமைதியாடுறா, இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ தான் வந்து பண்ணுவாங்க இந்த வீட்டுக்கு, எல்லாருக்கும் தெரியாமல் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க, நல்லா திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. அம்மா இடம் கொடுத்தா தானே வந்து பையன் செய்ய முடியும், முதல்ல உங்கள் அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சமையல் திட்டுறாரு. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத, இவ்வளோ ஏமாற்றி உன்னை நான் அவ்வளோ நம்பினேனே, எப்படி ஏமாத்திட்டியே, நீ எல்லாம் வந்து ஒரு பொண்டாட்டியா, உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது ஒரு அம்மாவை இருக்கிறதுக்கு, என் மூஞ்சில் கூட முடிக்காது, என்கிட்ட இனிமேல் பேசக்கூடாது, உங்ககிட்ட நான் வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டேன் அப்படி சொல்லிடுறாரு. அதை கேட்டு வந்து மனசு உடையிறாங்க விஜயா. நான் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சினா, என்ன தான் எல்லோரும் சொல்லுவீங்களா, நான் அவனுக்காக தானே செஞ்சேன், நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்களா, என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. அந்த டைமில் எல்லாருமே ஓடி வந்து அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அவங்கள வந்து காப்பாற்றிடுறாரு. முத்து வந்து தண்ணியும் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து தண்ணியை அறியாமல் அப்படியே முத்துவே பார்க்குறாங்க விஜயா. இப்போ புரியுதா உண்மையான அன்பு யார் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, பெரிய பையன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் பேசுறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அவனுக்காக இவ்வளோ வந்து பண்ணுறியே, இந்த பையன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு இப்போ புரியுதா உனக்கு, இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது, இதெல்லாம் புரிஞ்சிருந்தா என்றைக்கும் நீ திருந்திருப்பியே, இதுக்கப்புறமாவது திருந்துவா என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே விஜயா அமைதியாக இருக்காங்க. இங்கே முத்து வந்து மனசு கஷ்டப்படுறாரு. எல்லாம் என்னால் தான், இது நான் வந்து நடக்காமே இருந்திருக்கலாம், பேசாமல் நான் யார்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம்னு வருத்தப்படுறாரு. உடனே வந்து சரி விடுங்கங்க, நடந்து போச்சு, நீங்கள் நல்லது தானே பண்ணீங்க, இருந்தாலும் அம்மா அப்படின்னோடனே சரி விடுங்க, அத்தையை தான் நீங்கள் காப்பாற்றிட்டீங்களே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜயா வந்து அமைதியாக படுத்துட்ருக்காங்க. சாரிம்மா, என்னால் தாம்மா இவ்வளோ பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. நீ அமைதியாக போயிடுறா, நான் இப்போ எதுவும் உங்ககிட்ட பேச விரும்பலன்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து ரோகிணி வந்து சரி விடு மனோஜ், ஏதோ நடந்து போச்சு, இல்லை அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, உண்மையிலே அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. உடனே வந்து விடு மனோஜ், அதான் அம்மா அத்தை வந்து வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, நீ கவலைப்படாத, அதெல்லாம் சரியாயிடும், நாளைக்கு பாரு அத்தை உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை நான் போய் பேசினேன், என் அம்மா என்கிட்ட பேசல, என்கிட்ட பேசுவாங்களே அம்மா, உன் அம்மா உங்ககிட்ட பேசாமல் எங்கே போக போகிறாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க, அந்த முத்துவெல்லாம் அவங்களுக்கு எப்போவுமே பிடிக்காது, நீ கவலையே படாது அப்படின்றாங்க. இல்லை இப்போ முத்து ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஏன்னா முத்து காப்பாற்றினால, அதனால் என் அம்மா என்கிட்ட தான் இருக்கணும், முத்து வந்து திரும்பி கூட பார்க்கக்கூடாது, மறுபடியும் வந்து முத்து கூட சேரக்கூடாது, மறுபடியும்னா புரியல எனக்கு அப்படின்னு, அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க. சின்ன வயசில் ஏதோ நடந்திருக்குன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்ல வரியா, ஒன்றும் நடக்கலையே அப்படின்றாரு. ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் தெரியும், ஆனால் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அதை பற்றி வந்து நீ சொன்னதே இல்லையே என்கிட்ட அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை ரோகிணி, நான் படுக்க போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாரு. ரோகிணி யோசிக்கிறாங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு இதோட முடியுது.